வேதாந்த தேசிக யதீந்திர கட்டாட்சலப்த த்ரையந்தசார மணவத்ய குணம்புதாக்ரியம் நாராயணாத்ய ரிதுர்ய கிருபாபிஷிக்தம் ஸ்ரீரங்கநாத யதிசேகரம் ஆஸ்ரயாமஹ. நமஸ்பாய். இன்றைய தினம் மேதா பூர்வபாகத்தினுடைய கிளாஸ் நம்பர் 23 இருந்துட்டு இருக்கோம். சென்ற வகுப்புல ஞமுடாகம சந்திஹி சொல்லக்கூடிய சந்தியை பத்தி நாம தெரிஞ்சிட்டோம். இன்றைய வகுப்புல பூர்வ சவர்ண சந்திஹி சொல்லக்கூடிய சந்தியை நாம தெரிஞ்சுக்க இருக்கோம். இது வெஞ்சன சந்தியினுடைய வரிசையில 9வது சந்தியாக இன்றைய தினம் பூர்வ சவர்ண சந்திஹி சொல்லக்கூடிய சந்தியை பத்தி நாம தெரிஞ்சுக்க இருக்கோம். அதற்கு முன்னாடி ஒரு சுபாஷிதம், அந்த சுபாஷித ஸ்லோகத்தை தொடர்ந்து நாம பூர்வ சவர்ண சந்திஹி சொல்லக்கூடிய சந்தியை நாம தெரிஞ்சுக்க இருக்கோம். ஸ்லோகம் பாருங்க. இந்த ஸ்லோகமானது விதுர நீதியிலிருந்து எடுக்கப்பட்டது. சாந்தி துல்லியம் தபோ நாஸ்தி தோஷான்ன பரமம் சுகம் நாஸ்தி திருஷ்ணா பரோ வியாதிஹி நச்ச தர்மோ தயாபரஹா. ஸ்லோகம் ஃப்ரம் விதுரநீதி. சாந்தி துல்லியம் தபோ நாஸ்தி தோஷான்ன பரமம் சுகம் நாஸ்தி திருஷ்ணா பரோ வியாதிஹி நச்ச தர்மோ தயாபரஹா. அப்படிங்கிறது சுபாஷிதத்துல, அதான் விதுரநீதியிலிருந்து எடுக்கப்பட்ட ஒரு சுபாஷிதம். என்ன அர்த்தம் அந்த சுபாஷிதத்துக்கு பாருங்க. சமம் அப்படின்னா ஈக்குவல்னு அர்த்தம். சாந்தி துல்லியம் தபோ நாஸ்தி, துல்லியம்னாலும் சமம்னாலும் ஒரே பொருளைத்தான் குறிக்கும். சாந்தினா என்ன? அமைதி, பீஸ்ஃபுல்னஸ். அமைதிக்கு நிகரான தபஸ் ஏதாச்சும் லோகத்துல உண்டானா கிடையவே கிடையாது. பெரிய தவம் பண்றா அப்படின்னு சொல்றோம் இல்லையா, உயர்ந்ததான தபம்லாம் நம்ம பண்ணணும்ன்ற அவசியம் இல்லை. சாந்தி துல்லியம், அமைதிக்கு நிகரான ஒரு தபஸ் லோகத்துல உண்டானா கிடையவே கிடையாது. நாஸ்தி, அமைதியா இருக்கிறதே பெரிய தவம். தோஷான்ன பரமம் சுகம், தோஷம்னா சந்தோஷம், பிளஷர், ஹாப்பினஸ். பரமம் சுகம், சந்தோஷத்தை காட்டிலும் ஒரு சுகம் இருக்குமா? நான் சுகமா இருந்துருக்கேன் என்ன அர்த்தம்? சந்தோஷமா இருக்கான்னு அர்த்தம். சந்தோஷமா, பிளஷரா, ஹாப்பினஸா இருந்தாலே போதும். அதை காட்டில ஒரு சுகம் உண்டானாக்கா அதை காட்டில ஒரு உயர்ந்த சுகம் எதுவுமே கிடையாது. எதிரா சுகம்னாக்கா சந்தோஷமா இருக்கிறதே பெரிய சுகம். நாஸ்தி திருஷ்ணா பரோவியாதிஹி. திருஷ்ணா அப்படின்னா என்னன்னாக்கா பசி. அதாவது எது கொடுமையான வியாதி லோகத்துலனாக்கா பசியை காட்டில ஒரு கொடுமையான வியாதி எதுவுமே கிடையாது இல்லையா? பசி அப்படிங்கிறது ஒரு கொடுமையான வியாதியா. அப்படிப்பட்ட வியாதி நமக்கு எல்லாம் இல்லாம இருக்கானா அதுவே பெரிய வரம் தான் இல்லையா? வியாதின்றது எது? பசி. அதை காட்டிலும் ஒரு கொடுமையான வியாதி கிடையவே கிடையாது. நாஸ்தி திருஷ்ணா பரோ வியாதிஹி. திருஷ்ணானா பசி. நச்ச தர்மோ தயாபரஹா. தயானா கருணை. தசவித தர்மம் சொல்றா, அதுல உயர்ந்தது எதுனாக்கா தயை தான். தர்மங்கள் அநேக விதமா இருந்தா கூட இந்த தயா அப்படின்னு என்ன? கருணை. நம்ம பிறர் மேல செலுத்தக்கூடிய கருணை இருக்கு பத்தியலா, அதை காட்டிலும் உயர்ந்த தர்மம் உண்டானா கிடையவே கிடையாது. கருணையோடு இருந்தாலே போதும், அதுவே சத்தியான தர்மம் தான். சாந்தி துல்லியம் தபோ நாஸ்தி, விதுரர் சொல்றார் மகாபாரதத்துல இல்லையா? சாந்தி துல்லியம் தபோ நாஸ்தி தோஷான்ன பரமம் சுகம் நாஸ்தி திருஷ்ணா பரோ வியாதிஹி நச்ச தர்மோ தயாபரஹா. அமைதியை காட்டிலும் ஒரு உயர்ந்ததான தபஸ் உண்டா லோகத்துல? கிடையவே கிடையாது. தோஷான்ன பரமம் சுகம், சந்தோஷத்தை காட்டிலும் உயர்ந்ததான சுகம் உண்டா? கிடையாது. நாஸ்தி திருஷ்ணா பரோ வியாதிஹி, பசியை காட்டிலும் கொடுமையான வியாதி உண்டா? இல்ல. நச்ச தர்மோ தயாபரஹா, தயையை காட்டிலும்
ஒரு உயர்ந்ததான தர்மம் உண்டா? கிடையாது. அதுவே வசத்தியான தர்மம் எது? தயா. இப்படியாக விதுர நீதியில சொல்லப்பட்ட ஸ்லோகம் தான் இன்றைய தினத்திற்கான சுபாஷிதம். சாந்தி துல்லியம் தபோ நாஸ்தி தோஷான்ன பரமம் சுகம் நாஸ்தி திருஷ்ணா பரோ வியாதிஹி நச்ச தர்மோ தயாபரஹா இது விதுர நீதி. இதை தொடர்ந்து நாம சந்தி அப்படிங்கிறத பார்க்கலாம். பூர்வ சவர்ண சந்திஹி. இன்றைய தினம் நாம தெரிஞ்சுக்க போற சந்தி என்ன? பூர்வ சவர்ண சந்திஹி அப்படிங்கிற சந்தியை பத்தி நாம தெரிஞ்சுக்க இருக்கோம். சரி, இப்பதான் வந்துட்டே இருக்கா. முதல்லயே வந்து லாகின் பண்ணிட்டால்னா எனக்கு உள்ள போய் கொடுத்துட்டு வர வேண்டிய வேலை இருக்காது. பாருங்க, பூர்வ சவர்ண சந்திஹி. முதல்ல நம்ம என்ன பண்ண போறோம்? பூர்வ சவர்ணஹா அப்படின்னா என்னன்றது தெரிஞ்சுக்க போறோம். பூர்வ சவர்ணஹா நாம, அதாவது 5 வர்க்கங்கள் இருக்கு. கவர்க்கம், சவர்க்கம், டவர்க்கம், தவர்க்கம், பவர்க்கம். அந்த ஒருவர் வர்க்கத்தினுடைய 5வது எழுத்து அதுதான் இங்க வரப்போறது, ஆதேசமா வரப்போறது. போன ஸ்லோகத்துல ஆகமமா வருதுன்னு பார்த்தோம் இல்லையா? ஞமுடாகம சந்தியில. அப்படின்னா என்ன? மித்ரவத்து ஆகமஹா. இங்க பாருங்க, இந்த சூத்திர இந்த சந்தியில ஆதேசமா வரப்போறது இல்லையா? அதுவும் விகல்பேன ஆதேசோ பவதி. எந்தெந்த வர்ணங்கள் வரப்போறது ஆதேசமா அப்படின்னாக்கா, பூர்வ சவர்ணஹா ஈக்குவல் டு க, ஜ, ட, த, ப. இது எல்லாமே வர்க்கத்தினுடைய எத்தனாவது எழுத்து அப்படின்னாக்கா, அதாவது 4வது எழுத்து இல்லையா? ஒரு வர்க்கத்தினுடைய 4வது எழுத்து, அதுதான் பூர்வ சவர்ணஹா. ஒரு வர்க்கத்தினுடைய 4வது எழுத்தாக இருக்கக்கூடிய க, 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 க. அதே மாதிரி ச, ச, ஜ, ஜ, ட, 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 த, 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 ப, 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 ப. அந்த 4வது எழுத்தா இருக்கு இல்லையா? இக்கு, இஞ்சு, இட்டு, இத்து, இப்புன்னு சொல்லக்கூடிய அந்த வர்ணங்களானது பூர்வ சவர்ணஹா அப்படிங்கிற மாதிரி இங்க சொல்லப்படுறது. பாருங்க, தத்தத் வர்க்கீய திருதீய வெஞ்சனாது. தத்தத் வர்க்கீய திருதீய வெஞ்சனாது. ஒரு வர்க்கத்தினுடைய 3வது வெஞ்சனமாக இருக்கு இல்லையா? திருதீய அக்ஷரம். அந்த அக்ஷரத்துல காட்டுல என்ன இருக்கு? வெஞ்சனாது ஜசஹா. அது என்னது? அதுக்கு பேரு, அந்த திருதீய வெஞ்சனத்துக்கு ஜசஹான்னு பேர். ஜஸ். அது பரஸ்ய அகாரஸ்ய. அகாரமானது பரமாக இருக்கும் பட்சத்தில் 3வது வர்ணம் இருக்கு இல்லையா? வர்க்கத்தினுடைய திருதீய அக்ஷரத்துக்கு என்ன இருக்கு அப்படின்னாக்கா, அகாரம் அப்படிங்கிறது பரமாக இருக்கும் பட்சத்தில் தத்தத் வர்க்கீய சதுர்த்த வெஞ்சனம் விகல்பேன ஆதேசோ பவதி. அந்தந்த வர்க்கத்தினுடைய 4வது வர்ணமானது விகல்பேன ஆதேசோ பவதி. சில இடங்களை வரும், சில இடங்களை வராது. விகல்பேன பட்சத்தில் அது ரெண்டுமே ரூபம் கொடுப்பா. விகல்பேனா என்ன ரூபம் சித்திக்கும் இல்லையா? விகல்பம் இல்லாம ரூபம் வருதுன்னா என்ன மாதிரி சித்திக்கும் அப்படிங்கிற மாதிரி நமக்கு உதாரணம் பார்க்கும்போது கொடுப்பா. இப்ப நம்ம பார்த்துட்டு இருக்கிறது என்னது? பூர்வ சவர்ண சந்திஹி. பூர்வ சவர்ணஹான என்ன? அந்தந்த வர்க்கத்தினுடைய 4வது அக்ஷரமானது ஆதேசமா வரப்போறது. எதுக்கு அப்படின்னாக்கா, தத்தத் வர்க்கீய திருதீய வெஞ்சனாது நாம ஜஷஹா இத்தியர்த்தஹ. அதுக்கு பரஸ்ய அகாரஸ்ய, அகாரம் அப்படிங்கிற அஹா வர்ணம் பரமாக இருக்கும் பட்சத்தில் தத்தத் வர்க்கீய அந்தந்த வர்க்கத்தினுடைய சதுர்த்த வெஞ்சனம் விகல்பேன ஆதேசோ பவதி. பாருங்கோ, என்னது தத்தத் வர்க்கீய திருதீய வெஞ்சனம்னா? பாருங்கோ, இக்கு, இஜ்ஜு, இட்டு, இத்து, இப்பு. இது எல்லாமே திருதீய வர்ணம் இல்லையா? பிளஸ் ஹ. என்னவா போது ரூபம் சித்திக்கும்? இக், க, ஜ, ட, த, ப. இந்தந்த சதுர்த்த அந்தந்த வர்க்கத்துக்கு அந்தந்த வர்க்கத்தினுடைய 4வது வர்ணமானது என்னவா வரப்போறது? ஆதேசோ பவதி. எப்படி பாருங்க, வணிக் பிளஸ் அசதி, வணிக் பிளஸ் அசதி, வணிக் கசதி. அல்லது விகல்பம் இல்லாத, விகல்பமா இருக்கிற வணிக் கசதி.
அஜ் பிளஸ் அலவ் அஜ்ஜலவ், இல்லனா அஜ்ஜலவ். ஷட் பிளஸ் அயாக ஷடயாக ஷடயாக. தத் பிளஸ் இதம் தத்திதம், தத் பிளஸ் இதம். அப் பிளஸ் ஹ்ரதௌ ஹப்ரதௌ ஹப்ரதௌ. புரியுதா உங்களுக்கு? அதாவது திருதிய வர்ணங்களுக்கு ஹ அப்படிங்கிறது பரமாக இருக்கும் பட்சத்தில் என்னவா போறது அப்படின்னாக்கா, அந்தந்த வர்க்கத்தினுடைய நான்காவது வர்ணமானது என்னவா வரப்போறது? விகல்பேன ஆதேசோ பவதி. இதுதான் இன்றைய தினம் நாம் தெரிஞ்சக்கூடிய சூத்திரம். அது சந்தி, ரொம்ப எளிமையான சந்தி. இப்ப பாருங்க, சந்திலாம் நமக்கு படிச்சாலே புரியுற மாதிரியான ஒரு நிலைப்பாட்டுக்கு நம்ம வந்திருக்கோம் இல்லையா? முதல்ல ஆரம்பிக்கும் பொழுது சந்தி அப்படின்னா என்ன, எது கூட எது சேரும்போது என்ன வரும் அப்படிங்கிற மாதிரிலாம் பிரமிப்பா இருந்திருக்கும். ஆனா இப்ப வரக்கூடிய மேற்கொண்டு வரக்கூடிய இந்த சந்திகள்லாம் நீங்களே படிச்சாலே, ஓ இந்த மாதிரி வர்ணங்களுக்கு இந்தந்த வர்ணங்கள் பரமா இருக்கும் பொழுது இந்தந்த வர்ணங்கள் ஆதேசமா வருமா, ஆகமமா வருமா இல்லையா, லோபமா வருமா, விசர்க்கமா வருமா அப்படிங்கிறது உங்களுக்கே தெரியுது பாருங்க இல்லையா? அப்படி இங்க இருக்கக்கூடிய இந்த உதாரணம்லாம் எதற்கான உதாரணங்கள்? பூர்வ சவர்ண சந்திகி சொல்லக்கூடிய அந்த பூர்வ சவர்ண சந்தி தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். பூர்வ சவர்ணஹா நாம கிம்? இக்கு இஜ்ஜு இட்டு இத்து இப்பு அப்படிங்கிற சதுர்த்த அந்தந்த வர்க்கத்தினுடைய நான்காவது அக்ஷரத்துக்கு என்ன பேரு? பூர்வ சவர்ணஹான்னு பேரு இல்லையா? எப்ப வர போறது அது? தத்தத் வர்க்கீய திருத்தீய வெஞ்சனாத்து, அதுக்கு ஜஷஹான்னு பேர். அதற்கு அந்த திருத்தீய வர்ணங்களுக்கு பரமாக பரஸ்ய அகாரஸ்ய, அகாரமானது பரமாக இருக்கும் பட்சத்தில் தத்தத் வர்க்கீய அந்தந்த வர்க்கத்தினுடைய, இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் க இருக்குன்னா க வரப்போறது, ஜ இருக்குன்னா ஜ வரப்போறது, ட இருக்குன்னா ட வரப்போறது இல்லையா, த இருக்குன்னா த வரப்போறது, ப இருக்குன்னா ப வரப்போறது. இப்படி ரெஸ்பெக்டிவ்லி அந்தந்த வர்க்கத்தில் இருக்கக்கூடிய திருத்தீய வர்ணங்களுக்கு தத்தத் வர்க்கீய சதுர்த்த வெஞ்சன வர்ணமானது விகல்பேன ஆதேசோ பவதி அப்படிங்கறதுதான் பூர்வ சவர்ண சந்திகி சொல்லக்கூடிய சந்தி. அதற்கு உதாரணங்கள் பார்த்துட்டே வரும். அந்த ரூபமானது சித்திச்சதுன்னா என்ன மாதிரி வரும், விகல்பேன எப்படி இருக்கும் அப்படிங்கிறது ரெண்டுமே ஸ்லாஷ் போட்டு நமக்கு அழகா காண்பிச்சு கொடுத்துருக்கு. அதுக்கு குழப்பிக்கவே வேண்டாம். பனி பிளஸ் அஸ்தி, அஜ் பிளஸ் அலவ், ஷட் பிளஸ் அயா, தத் பிளஸ் இதம், அபு பிளஸ் ஹ்ரதௌ. எல்லாமே பாருங்க என்ன முடிஞ்சிருக்கு? க ஜ ட த ப. அதுக்கு என்ன இதுவா வந்திருக்கு அப்படின்னாக்கா, எப்படி பரமா இருக்கு? எல்லாமே அசதி ஹா இருக்கு, ஹலவ் ஹா இருக்கு, ஹயாக ஹா இருக்கு, ஹிதம் ஹா இருக்கு இல்லையா, ஹ்ரதௌ ஹா இருக்கு. சோ என்ன பூர்வமா இருக்கு, என்ன பரமா இருக்கு? அப்படி இருக்கும் பட்சத்துல எந்த வர்ணமானது வந்திருக்கு இல்லையா? வணிக்த சதி அஜ்ஜலௌ ஷடா ஷட்பயாக தத்திதம் அப்ரதௌ. அப்போ அந்தந்த வர்ணங்கள் ஆதேசமாக வந்ததுனாக்கா அதனுடைய ரூபமானது எந்த மாதிரி சித்திக்கும், விகல்பேன எந்த மாதிரியான ரூபங்கள் சித்திக்கும் அப்படிங்கிறது நமக்கு என்ன பண்ணிருக்கா, ரெண்டு விதமா சொல்லலாம் இல்லையா? ரெண்டுமே கரெக்ட் தான். எப்படி ரூபம் சித்திச்சதுன்னா சொல்ல போறல, விகல்பேன இந்த ரூபமே வர போறது. சோ இதுக்கு என்ன பேரு அப்படின்னாக்கா பூர்வ சவர்ண சந்திகி. எப்படி இருந்தாலுமே பூர்வ சவர்ண சந்திகி அப்படிங்கிற சந்தி அதனுடைய உதாரணம் கொடுத்திருக்கா. இதனுடைய சூத்திரம் என்ன, அந்த சூத்திரத்தினுடைய அர்த்தம் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். அந்நியத் உதாகரணானி அப்படிங்கிறத பார்த்தோம்னாக்கா அந்த சூத்திரம் என்ன, அதுக்கு கீழே கொடுத்திருக்கா புக்கிலே. என்ன அதுக்கு சூத்திரம், அந்த சூத்திரார்த்தா என்ன அப்படிங்கிறத கொடுத்திருக்கா பாருங்க. ஜயோஹோன்யதரஸ்யாம். என்ன அதற்கு சூத்திரம்? ஜயோஹோன்யதரஸ்யாம் அப்படிங்கிறத கீழே அந்நியத் உதாகரணானி அப்படிங்கிறத கொடுத்துட்டு கீழே ஒரு கோடு, அதுக்கு கீழே நம்பர் 20 அப்படின்னு போட்டு அந்த சூத்திரத்தை கொடுத்திருக்கா. என்ன சூத்திரம்? ஜயோஹோன்யதரஸ்யாம். என்ன அர்த்தம் அதுக்கு? ஜயஹா பரஸ்ய ஹஸ்ய பூர்வசவர்ணோ வாஸ்யாத். இதுதான் நம்ம மேல பார்த்தோம். தத்தத் வர்க்கீய திருத்தீய வெஞ்சனாத் ஜஷஹ பரஸ்ய அகாரஸ்ய தத்தத் வர்க்கீய சதுர்த்த வெஞ்சனம் விகல்பேன ஆதேசோ பவதி. இங்க அந்த விகல்பத்துக்கு கொடுத்திருக்கா, அந்த வான்னு கொடுத்திருக்கா பாருங்க. எங்க? ஜயஹா பரஸ்ய ஹஸ்ய பூர்வசவர்ணஹ வாஸ்யாத்.
அந்த வா அப்படின்னு வந்ததுனாலே சூத்திரத்துல அது விகல்பேன அல்லதுன்னு அர்த்தம். விகல்பேன இப்படியும் ரூபம் சித்திக்கும், அப்படியும் ரூபம் சித்திக்கும். அது என்னன்றதை நம்ம என்ன பண்ணோம், அந்தந்த இடத்துக்கு ஏத்த மாதிரி அதை புரிஞ்சுக்கணும். ஜயோஹோன்ய தரஸ்யாம் அப்படிங்கிறது சூத்திரம். என்ன அர்த்தம்? ஜெயஹா பரஸ்ய ஹஸ்ய பூர்வசவர்ணோ வாஸ்யாத். இது சூத்திரம். சூத்திரஸ்ய அர்த்தः. அன்யத் உதாஹரணானி வாக் பிளஸ் ஈனஹ வாக்ஹீனஹ ஷட் பிளஸ் அம்யானி ஷடம்யானி அப் பிளஸ் ராசஹ அப்ராசஹ தது பிளஸ் ஏதுகம் தத்தேதுகம் கச்சத் பிளஸ் பூனஹ கச்சத்தூனஹ प्राग प्लस असित्वा प्रागसित्वा जगत प्लस इत जगद्धिदम तद प्लस ई तद्धि सुकृत प्लस धृष्टः सुकृत धृष्टः भ्राजत प्लस हिरण्यम भ्राजधिरण्यम. இப்படியாக என்னென்ன உதாரணங்கள் கொடுத்திருக்கு அப்படிங்கறத நன்னா படிக்கணும். இது எல்லாமே பூர்வ சவர்ண சந்திஹி அப்படிங்கிற சந்தியினுடைய மற்ற உதாரணங்களாக கொடுத்திருக்கா இல்லையா? இந்த உதாரணங்களா நீங்க என்ன பண்ணும், எழுதி பாருங்கோ, படிச்சு பாருங்கோ. சோ எக்ஸாம்ல நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னாக்கா ஷடு பிளஸ் அர்மியானி ஷடம்யானி இது என்ன சந்தி அப்படின்னு கேட்பா. இப்ப நம்ம என்ன பண்ணோம், பூர்வ சவர்ண சந்திஹி, அதுக்குதான் உதாரணங்களா கொடுக்கறது. ஏன் உதாரணங்கள் தொடர்ந்து படிச்சுட்டே வரோம்னாக்கா அந்த உதாரணங்களை கொடுத்து இந்த சந்தியானது எதனுடைய வகையில சேர்ந்தது அப்படிங்கிறத நாம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். அதுக்கு எப்படி முடியும் அப்படின்னாக்கா சந்தி அது என்ன சந்தி, அதனுடைய டெஃபினேஷன் என்ன, அதுக்கு என்ன சூத்திரம், அந்த சூத்திரத்துடைய அர்த்தம் என்ன, அதனுடைய உதாரணம் என்ன, அந்நியத் உதாரணம் என்ன அப்படிங்கிற ரீதியில நம்ம என்ன பண்றோம், தொடர்ந்து எல்லா சந்தியும் பார்த்துட்டே வந்துட்டு இருக்கோம். அதனால இருக்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு 10 உதாரணம் கொடுத்துருக்கா. இன்றைய தினம் நம்ம 2 லைன் டெஃபினேஷன் தான். என்ன 2 லைனு? தத்தத் வர்கீய திருதீய வெஞ்சனாத் ஜஷஹ பரஸ்ய ஹரஸ்ய தத்தத் வர்கீய சதுர்த்த வெஞ்சனம் விகல்பேன ஆதேசோ பவதி. இந்த 1.5 லைனை படிக்கணும் இல்லையா? அதுக்கப்புறம் என்ன பண்றோம், அந்த பூர்வ சவர்ணஹானா என்ன, இக்கு இஜ்ஜு இடு இது இபு அப்படிங்கறத தெரிஞ்சுக்கணும். அதற்கு என்ன சூத்திரம், ஜயோஹோன்ய தரஸ்யாம். அதற்கு என்ன அர்த்தம், ஜயஹா பரஸ்ய ஹஸ்ய பூர்வசவர்ணோ வாஸ்யாத். இது சூத்திரஸ்ய அர்த்தः. உதாரணம் என்ன அப்படின்னாக்கா வணிக்ததி அஜ்ஜலௌ ஷட்டயாஹ தத்ஹிதம் அப்ரதௌ. வரும்பொழுது வராத பட்சத்துல என்ன ரூபம் சித்திக்கும், அந்த பார் போட்டிருக்காலே அதை படிக்கணும். அந்நியத் உதாரணம் கொடுத்திருக்கா இல்லையா, இதெல்லாம் உட்காந்து நீங்க எழுதி பார்த்து சொல்லி பார்த்து அத மனப்பாடம் பண்ணணும் இல்லையா? சில பேருக்கு மனப்பாடம் ஆகாது, என்ன பண்ணலாம், திரும்ப திரும்ப எழுதி பார்க்கலாம். ஒரு 5 தடவை இதை நம்ம எழுதினாக்கா ஆட்டோமேட்டிக்கா அது நம்ம மைண்ட்ல போய் ஸ்டோர் ஆயிடும். இதுதான் விஷயங்கள். சோ என்னென்ன சந்தி நம்ம பார்த்துட்டே வரோம், அந்த சந்திகள்லாம் ஞாபகம் வச்சுக்கிறது கஷ்டம் இல்லையா? தொடர்ந்து பிகினிங்ல இருந்து நம்ம பாக்குறோம் இல்லையா? அக்ஷர பிரகரணம்னா என்ன, அந்த அக்ஷராணாம் விபாகாக ஸ்வராக அயோவாகாக விஞ்சனானி ஸ்தானானி பிரயத்னாச்ச மாகேஸ்வராணி சூத்ராணி சந்திஹி சந்திபேதா. அதுல ஸ்வரசந்திர மாத்திரம் என் சந்தி, யாந்தாவாந்தா தேச சந்திஹி குணசந்தி விருத்தி சந்தி சவர்ண தீர்க்க சந்தி பூர்வரூப சந்தி பரரூப சந்தி பிரகிருதி பாவ சந்தி அதை பார்த்து முடிச்சோம். இப்போ வியஞ்சன சந்தி, அதுல ஸ்துத்வ சந்திஹி ஸ்துத்வ சந்திஹி ஜஸ்த்வ சந்திஹி சத்வ சந்திஹி அனுநாசிக சந்திஹி அனுஸ்வார சந்திஹி பரசவர்ண சந்திஹி ஞமுடாகம சந்திஹி பூர்வ சவர்ண சந்திஹி அப்படிங்கிறது வரைக்கும் பார்த்து முடிச்சிருக்கும். ஓ இதனுடைய பெயர்களை நம்ம கிரமமா சொல்றதுக்கே நமக்கு அவகாசம் பிடிக்கிறதுனா அப்போ சாதாரணமா பார்க்கும் பொழுது இவ்வளவுதானா இன்றைய தினம் நம்ம தெரிஞ்சின்றதுன்னு நம்ம அனாயாசமா நினைக்கவே கூடாது இல்லையா? சின்ன விஷயமா இருந்தாலும் அத முழுமையா பார்க்கறதுக்கு சின்னதா தான் இருக்கும், ஆனா அதே நாளைக்கு கேட்டாக்கா சொல்ல தெரியாது. அத நன்னா நம்ம திருடப்படுத்தணும், அபியாசம் பண்ணணும். திரும்ப திரும்ப உங்ககிட்ட சொல்றது அதுதான், எழுதுங்கோ. எவ்வளவுக்கு எவ்வளவு நீங்க எழுதுறீங்களோ
அவ்வளவு இந்த சந்தி அப்படிங்கறத மாத்த ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பார்ட். ஏன்னா அது கத்துக்கிறது ரொம்ப கஷ்டம், கத்துன்றத திருடப்படுத்துறது அதை விட கஷ்டம். எங்கேயோ கேள்விப்பட்ட மாதிரி இருக்கும் இல்லையா, டக்குன்னு புரிக்கணும். அதுதான் ரொம்ப முக்கியம். ஒரு விஷயத்த நம்ம என்ன பண்ணணும், பிராக்டிக்கலா அப்ளை பண்றதுக்கு ஞானத்தை கொண்டு வரணும். அப்படி கொண்டு வந்தாதான் இந்த சந்தி அப்படிங்கிறத படிக்கிறதுனுடைய பிரயோஜனம் இருக்குமே தவிர நம்ம அப்படியே வாசிண்டே போறது காவியம் மாதிரி கிடையாது. இது காவியம்னா அது வேற. அப்படி திரும்ப நம்ம எடுத்து பார்த்தா கூட அது அந்த ஸ்லோகம், அதனுடைய பதச்சேதம், அதனுடைய அன்பயம் என்ன, பாவார்த்தம் என்ன, தாத்பரியம் என்னது நம்மளால அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். பட் சந்தின்னு வரும் பொழுது இந்த ஆர்டர்ல அவ என்ன ஆர்டர்ல கொடுத்துட்டே வராளோ அதே ஆர்டர்ல இருக்கக்கூடிய விஷயங்களை நன்னா தரவா நம்ம புரிஞ்சுக்குங்க. இன்னும் பார்த்தீங்கன்னா இது மொத்தம் 13 கொடுத்துருக்கா. இப்போ கிட்டத்தட்ட 9 முடிச்சுட்டோம்னாக்கா இன்னும் 4 தான் இருக்கு. எதிர வெஞ்சன சந்தியில. அதுக்கப்புறம் விசர்க சந்தி, அதுல ஒரு 5 இருக்கு. அதோட நம்மளுடைய இந்த சந்தி அப்படிங்கிற டாபிக் இருக்கு இல்லையா, இப்ப நம்ம படிச்சுட்டு இருக்கிறது அது முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் பரீட்சை தான். அதனால ஞாபகம் வச்சுக்கோ, பரீட்சைன்னு வரும்போது டெஃபினேஷன்ஸ் கண்டிப்பா தேவை. அதனுடைய உதாரணம் அதுவும் நன்னா படிச்சுக்கணும். அதுக்கப்புறம் அதனுடைய சூத்திரங்கள் இதையும் படிச்சுக்கோ. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதனுடைய அர்த்தம் எல்லாம் ஒரு 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 லைன்ல தான் இருக்கும், அதுக்கு மேல போகாது. நன்னா படிச்சுட்டோம்னா ஈஸியா இருக்கும் இல்லையா. முடியும் போது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 30-35 சூத்திரங்களை நம்ம மனப்பாடமா தெரிஞ்சுடுறோம். இந்த சூத்திரங்கள் தான் லகு சித்தாந்த கௌமுதிலையும் சித்தாந்த கௌமுதிலையும் கொடுத்துருக்கா. நல்லா ஞாபகம் வச்சு, இதே சூத்திரங்கள் தான் அங்க கொடுத்துருக்கா. அவ என்ன பண்றா, எது நம்ம முக்கியமா தெரிஞ்சுக்கணுமோ அதெல்லாம் மட்டும் சங்கலனமா கலெக்ட் பண்ணி நம்ம கொடுத்துருக்கா. இப்ப இந்த வெஞ்சன சந்தியை முடிஞ்ச உடனே ஸ்வரசந்தி வெஞ்சன சந்தியுடைய ஷார்ட்டா ஒரு இது கொடுத்துருக்கா. அதை நான் உங்களுக்கு குரூப்ல கொடுக்குறேன், ஒரு சார்ட் மாதிரி. அதையே நம்ம அபியாசம் பண்ணிட்டோம்னாக்கா அதுக்கப்புறம் விசர்க சந்தி மாத்திரம் தான் இருக்கு 5வது யூனிட்டா. அது முடிச்சுட்டா நமக்கு அப்புறம் பரீட்சை தான். அண்ணா அபியாசம் பண்ணுங்கோ, பரீட்சை உடனே வந்துடும். பரீட்சை வரும்போது டக்கு நம்மளால ஒண்ணுமே பண்ண முடியாது. அதனால அபியாசம் அப்படிங்கிற நம்ம தொடர்ந்து பண்ணிட்டே இருக்கணும் இல்லையா. இன்றைய தினம் அவகாசம் எடுத்து இன்றைய தினத்திற்கான சூத்திரம் நம்ம பார்த்து முடிச்சிருக்கோம் இல்லையா. என்ன சூத்திரம், பூர்வ சவர்ண சந்தின்னு சொல்லக்கூடிய சூத்திரத்தை நம்ம பார்த்து முடிச்சிருக்கோம். இது வரைக்கும் உங்களுக்கு நடந்து முடிஞ்ச பாடங்கள்ல ஏதானா சம்சயம் இருந்ததுன்னா கேளுங்கோ, நான் உங்களுக்கு கிளாரிஃபை பண்றேன். தாசன், தன்யவாதா. கேக்குறதா, அடிபலா இருக்கா? தாசன், தன்யவாதா. ధన్యవాదాలు స్వామి. ధన్యవాదాలు స్వామి. ధన్యవాదాలు స్వామి. ధన్యవాదాలు స్వామి. ధన్యవాదాలు మహోదయ. ధన్యవాదాలు స్వామి. దాసన్. ధన్యవాదాలు.